அரிய கோப்பெருந்தேவி, சீக்கிரமா கிளம்புடி. தலை தீபாவளிக்கு வேற என் குழந்தையா எப்ப வருவீங்க மாமா, எப்ப வருவீங்க மாமா சொல்லிட்டு போன் மேல போன் அடிக்கிறா. டேய் குண்டு பூனை, உன்னை பத்தி எனக்கு தெரியுண்டா. அங்க வந்து என் பாப்பா மேல கைய வைக்கிறேன், கண்ணத்தை கிள்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண, தலை தீபாவளிக்கு வாங்கின பட்டாசை வாங்கி உன் வாயில வச்சு விழிச்சிடுவேன். அரிய கோப்பு மாமா, நான் என்னடி இப்படி சொல்லிட்டு, நான் ராமா மாறிடி. இருடா, நீ ராமனா இல்ல கண்ணனான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிஞ்சிடும். அடியே, உங்க அம்மா வீட்டுக்கு வேற போறோம். என் குழந்தையாக்கு வேற பால்கோவனா ரொம்ப பிடிக்கும், அத வாங்கிட்டு போலாமா? டேய் குண்டு பூனை, நீ இந்த மாதிரியே பேசிட்டு இரு. தலை தீபாவளிக்கு சென்ற மாப்பிள்ளைக்கு மனைவி பால்கோவாவில் பால்டாயில ஊற்றி கொடுத்ததால் புது மாப்பிள்ளை சம்பவ இடத்திலே பலி என்று நியூஸ் பேப்பர்ல வந்துடும். அப்புறம் கோப்பெருந்தேவி, உன் தங்கச்சி உன்னை விட கொஞ்சம் இப்ப அழகா இருக்கல்ல, பார்த்தாலே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா. டேய் குண்டு பூனை, உன்கிட்ட என்ன சொன்னா வரும்போதே என் தங்கச்சி பாக்குறது பேசுறது எதுவும் இருக்க கூடாது. அப்படி ஏதாவது நீ பண்ண நறுக்க வேண்டியதை புடிச்சு நறுக்கிடுவேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அடிய கோப்பு, சும்மா தாண்டி சொன்ன, நீ ஏடி கோச்சிக்கிற? இவகிட்ட கொஞ்சம் சூதானமா தான் இருக்கணும் போல, நறுக்குனாலும் நறுக்கிடுவா. மாமா அக்கா உள்ள வாங்க, அங்க வெளியே நிக்கிறீங்க. தோ வந்துட்டமா. டேய் குண்டு பூனை, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. மாமா, நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க மாமா. அடியே ஸ்வீட்டியே, இதுக்கப்புறம் உங்க மாமாவிட்ட நீ பேசவே கூடாது. நாங்க ஊருக்கு போறோம்னு வாய முடின்னு கம்முன்னு இருக்கணும். அடிய கோப்பு, ஏன்டி அவனை திட்டி அனுப்புற? அவ எவ்வளவு அழகா மாமான்னு கூப்பிடுறா. இதுக்கப்புறம் அவ உன்னை மாமான்னு கூட்டா அவளை அடிக்க மாட்டா, உன்னை தாண்டா அடிப்பா. இந்தாடா வாங்கிக்கோடா. இதுக்கப்புறம் மாமாவுக்கு சொல்லிவிடா இந்தாடா வாங்கிக்கோடா. அடிய கோப்பெருந்தேவியே, என்ன என் கண்ணுல படாம நல்லா அழகா தேய்ச்சி விடுடி. யோ சும்மா இருக்கியா? எந்த யாரை பார்த்தாலும் நோயின்னு கத்தாத. அடிய கோப்பு, உன் தங்கச்சி இருந்தா கூப்பிடு, அவ எண்ணெய் தேய்க்கத்துல எக்ஸ்போர்ட். டேய் குண்டு பூனை, நேத்தே அவன்கிட்ட என்ன சொன்ன? இதுக்கப்புறம் நீ அவள்கிட்ட பேசவே கூடாது. அப்படி பேசினா கொல்லிக்கட்டை எடுத்து அவன் வாயில வச்சு சொல்லிடுவேன். இல்ல போப்பு, என்ன நிலங்கு வச்சா அழகா வச்சா, அதனாலதான் கூப்பிட சொன்னேன். டேய் குண்டு பூனை, நீ இப்படி சொன்னாலாம் திருந்த மாட்டடா. இருடா, கொதிக்கிற சுடுத்தனை எடுத்து உன் மேல ஊத்தி உன் முடியெல்லாம் பொசிக்கிற. அடிய கோப்பெருந்தேவி, டேய் சுடுதுடி, என்னடை பண்ற? டேய் சுடுதுடி. மாமா இந்தாங்க டவலை பொடிச்சுக்கோங்க. இவனுக்கு நான் பொண்டாட்டியா இல்ல என் தங்கச்சி பொண்டாட்டியானே தெரியல. நல்லா வாழறான். தீபாவளி முடிதோ இல்லையோ இவனை ஊருக்கு கூட்டிட்டு போயிடணும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வீணாயிடும். காற்று வாங்க போனேன், குழந்தைய பார்த்து நின்றேன். அட, நம்ம குழந்தையாவ என் பொண்டாட்டிய பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி என் குழந்தையாவை பார்த்துருந்தா என் குழந்தையாவுக்கு தாலி கட்டிருக்கலாமே. அட கடவுளே, இப்படி பண்ணிட்டியடா. ஏய் ஸ்வீட்டி, என்ன பட்டாச தனியா காய வைக்கிறா? மாமனும் வந்து ஹெல்ப் பண்ணவா? சரிங்க மாமா. அடே குண்டு பூனை, எங்கடா போன? ஆளையே காணா. டேய் என் தங்கச்சியும் காணா, எங்க இருக்கா தெரியலையே. டேய் உங்க 2 பேரும் ஒன்னா விட்டா என் வாழ்க்கை வீணாயிடும். அடியே ஸ்வீட்டி, இந்த பட்டாசை இப்படி காய வைக்காதம்மா, இப்படி காய வைக்கணும். சரிங்க மாமா, நீங்க சொன்ன அப்படியே செய்யற. ஸ்வீட்டி, நீ சொன்னா எப்படி கேக்குற? ஆனா உங்க அக்காவும் இருக்காளே, நான் சொல்றதே கேட்க மாட்டா. உங்க அக்காவை பாக்கறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணிருப்ப. டேய் குண்டு பூனை, பண்ணிருப்ப. டேய் இந்தாடா, டேய் வாங்கிக்கோடா. டேய் வாங்கிக்கோடா. அட, நம்ம குழந்தைய நம்மளுக்கு ஊத்தி விடுறது எம்மா சவமா இருக்கு. தலை தீபாவளிலாம் இதாண்டா தலை தீபாவளி. பொண்டாட்டிய பக்கத்துலயே உட்கார வச்சுன்னு நம்ம குழந்தைய கையில சாப்பிடுற சுகமே தனிதான். டேய் குண்டு பூனை, தீபாவளி இன்னைக்கு நைட்டு முடிஞ்ச கையோட உன்னை ஊருக்கு கூட்டின்னு போயிடணும். நாளைக்கெல்லாம் உன்னை இங்க விட்டா என் தங்கச்சியும் கூடயே கூட்டிட்டு வந்துடுவேன். அப்புறம் முதலுக்கே மோசமாயிடும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.